கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை மத்தேயு அதிகாரம் 6 வசனம் 25. ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரையே நம்பியிருக்கிறபடியால் எதற்கும் கவலைப்படாதவர்களாய் அவர் நம் தகப்பனாக இருக்கும்போது நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்தித்து நடத்துவார் என்ற விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும். மத்தேயு 6:25 ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா என்று சொல்லப்பட்டுள்ளது. நாம் தினந்தோறும் என்ன உண்போம் என்ன உடுப்போம் என்று நம்முடைய அன்றாட தேவைகளை குறித்து நாம் கவலைப்படாமல் கர்த்தரை நம்பி கர்த்தர் என்னுடைய தேவைகளை சந்திப்பார் என்ற விசுவாசம் உள்ளவர்களாய் காத்திருக்க வேண்டும். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் கர்த்தர் இறங்குகிறவர். நம்முடைய தேவைகளை நாம் அறியும் முன்னமே அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தில் விண்ணப்பத்தில் கர்த்தரிடத்தில் நம் தேவைகளை தெரியப்படுத்தும் போது கர்த்தர் நமக்கு பதில் தருவார். ஆனால் அநேக வேளைகளிலே நாம் கவலைப்பட்டு முறுமுறுத்து கர்த்தரை விட்டு வழி விலகுகிறவர்களாக காணப்படுகிறோம். ஒருபோதும் நாம் நம்முடைய தேவைகளுக்காக கர்த்தரை விட்டு வழி விலகாதபடி ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது அவர் எல்லாவற்றையும் சந்திக்க வல்லவராயிருக்கிறார். நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுவதற்கும் அதிகமாக தந்து நம்மை ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆகவே நாம் ஒருபோதும் கவலை இல்லாமல் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்போம். ஆகவே தான் பவுல் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே நாம் எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷத்தோடு வாழ்வோம். அஞ்ஞானிகளைப் போல உலக காரியங்களை நாடி திரியாமல் ஆவிக்குரியவற்றை ஆராய்ந்து அறிந்து ஒவ்வொரு நாளும் அவருக்குள் வளர்வோம். நம் பரமபிதா நம் தேவைகளை அறிந்து நமக்கு இறங்குவார் என்ற விசுவாசத்தோடு கவலை இல்லாமல் சந்தோஷத்தோடு கர்த்தருக்குள் ஒவ்வொரு நாளும் களி கூர்ந்து மகிழ்வோம். கர்த்தர் நம் தேவைகளை சந்தித்து நடத்துவார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே எங்கள் தேவைகளை நீர் சந்தித்து ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை நடத்துகிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். எங்களோடு கூட இருந்து நீர் ஒவ்வொரு நாளும் நாங்கள் நடக்க வேண்டிய வழியை நீர் போதித்து நடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.